அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கடலூர் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு தூவிட்டு கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு புடலங்காய் கூட்டம் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு புளி கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், தேவைக்கேற்ற கல்லுப்பு. இந்த தேங்காய் கூட பார்த்திங்கன்னா நான் பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே உருண்டைக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு நம்ம ஊற வச்சு கிரைண்டில் போட்டாச்சு மிக்சியில். இப்போ நம்ம அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உருண்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ மசாலா வடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தட்டி போடுவோம். இது உருண்டையாக போடணும். மசாலா வடை எப்படி சுடுறோமோ அதே தான் இதுவும் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம். நம்ம உருண்டை குழம்புக்கு சூப்பராக உருண்டை ரெடியாகி கரெக்டாக ஆச்சாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா அழகாக சூப்பராக நம்ம வீட்டு உருண்டை குழம்புக்கு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. உருண்டையெல்லாம் பொரித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆணத்தில் சேர்த்துக்கலாம். ஆணமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு உருண்டையாக இப்படி சேர்த்துக்க வேண்டியதான். எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். வாவ், எங்கள் வீட்டு அழகான அட்டகாசமான சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு சுவையான புடலங்காய் கூட்டு உருண்டை குழம்பு ரொம்ப அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அமுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.